திருச்சிற்றம்பலம். உலகத்திலுள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவஜோதி யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொளியாக 12 திருமுறைகளுக்கும் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படக்கூடிய 14 சாத்திர நூல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே 12 திருமுறைகளை நாம் தோத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். சைவ சித்தாந்தத்தை நாம் சாத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இந்த சாத்திர நூல்கள் மொத்தம் 14. ஆகவே இந்த தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் என்ன முக்கிய வேறுபாடுகள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த காணொளி ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே இறைவன் அருளிச் செய்த நூல்கள் 2 நூல்கள். ஒன்று வேதம், மற்றொன்று ஆகமம். வேதத்தை இறைவன் அருளிச் செய்ததனால் அவனுக்கு வேத நாயகன் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்காக அந்த இறைவனை மற்றொரு சிறப்பு நூலை அருளிச் செய்தான். அந்த நூலுக்கு ஆகமம் என்று பெயர். ஆகவே வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். இதை திருமூல தேவநாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை அருள்நந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய சிவஞான சித்தியார் என்ற ஒரு நூலிலே வேதம் ஆகமம் என்ற 2 நூல்கள் உள்ளன. இவை இந்த 2 நூல்களும் இறைவன் அருளிச் செய்த நூல்கள். மற்ற நூல்களெல்லாம் இதிலிருந்து விரிந்த நூல்கள் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூலிலே குறிப்பிடுகின்ற பொழுது வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று குறிப்பிடுகிறார். இந்த வேதம் என்பது 2 பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. ஒன்று கிரியாபாதம், மற்றொன்று ஞானபாதம். வேதத்தினுடைய கிரியாபாதத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை தெளிவாக இறைவன் அருளிச் செய்திருப்பான். வேதத்தினுடைய ஞானபாதத்திலே அந்த இறைவனை சென்று அடைவதற்கு இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருப்பார்கள். ஆகவே வேதம் என்பது கிரியாபாதம், ஞானபாதம் என்ற 2 பிரிவுகளை உடையது. வேதத்தினுடைய கிரியாபாதத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள், வேதத்தினுடைய ஞானபாதத்திலே நாம் எவ்வாறு இறைவனை சென்று அடையலாம் என்பதை சொல்லியிருப்பார்கள். ஆகவே வேதத்தினுடைய ஞானபாதமாக விளங்கக்கூடியது இந்த 12 திருமுறைகள். அதேபோல ஆகமம் என்பதும் 2 பெரும் பிரிவுகளை உடையது. ஆகமத்தினுடைய கிரியாபாதம், ஆகமத்தினுடைய ஞானபாதம். ஆகமத்தினுடைய கிரியாபாதத்திலே கோயில்களை எப்படி கட்டுவது, கோயில்களுக்கு எவ்வாறு பூஜைகளை செய்வது, எந்தெந்த காலங்களில் செய்வது என்பதையெல்லாம் சொல்வது ஆகமத்தினுடைய கிரியாபாதம். ஆகமத்தினுடைய ஞானபாதத்திலே அந்த இறைவனை நாம் எந்த படிநிலைகளில் சென்று அடைய முடியும், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகளிலே சென்று அடைய வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கக்கூடியது ஆகமத்தினுடைய ஞானபாதம். ஆகவே சைவ சித்தாந்தம் என்பது ஆகமத்தினுடைய ஞானபாதமாக விளங்கக்கூடியது. 12 திருமுறைகள் என்பது வேதத்தினுடைய ஞானபாதமாக விளங்கக்கூடியது. இது முதல் வித்தியாசம். 12 திருமுறை என்பது வேதத்தினுடைய ஞானபாதம், சைவ சித்தாந்தம் என்பது ஆகமத்தினுடைய ஞானபாதம். இது முதல் வித்தியாசம், வேறுபாடு. இரண்டாவது, இது பொது நூல், அனைவரும் பாராயணம் செய்யலாம். ஏனென்றால் வேதத்தினுடைய சாரம். அதனால் இது பொது நூல். இது சிறப்பு நூல். இது ஆகமத்தினுடைய சாரமாக விளங்கக்கூடியதனால் இது சிறப்பு நூலாக அமைந்திருக்கிறது. இது 2வது வித்தியாசம். 3வது, இந்த பொது நூலாக இந்த 12 திருமுறைகள் விளங்குவதனால் இதை அனைவருமே பாராயணம் செய்யலாம்.
அனைவருமே ஓதலாம், துதிக்கலாம். இந்த 12 திருமுறைகளை வைத்து நாம் இறைவனை புகழ்ந்து பாடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைவ சித்தாந்தத்தை யார் கற்க வேண்டும் என்று இந்த சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். இது அனைவருக்கும் பொதுவான நூல். இந்த சைவ சித்தாந்தத்தை யார் கற்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். இதை அனைவரும் கற்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக 12 திருமுறைகள். 4வது வித்தியாசம், 12 திருமுறைகள் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளில் உள்ளவர்களும் பாராயணம் செய்யலாம். சரியை நிலைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா கூட மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அருளி செய்யப்பட்ட நூல்கள் இந்த 12 திருமுறைகள். ஆனால் இது சைவ சித்தாந்தம் என்பது அப்படி கிடையாது. மேல்நிலைக்கு வந்த ஒரு ஆன்மா, அதாவது சரியை முடித்து கிரியை முடித்து யோகத்திற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட ஒரு ஆன்மா, மேல்நிலைக்கு வந்த ஆன்மா தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை குருநாதரிடத்திலே கேட்டு தெளிவு பெறும் முகத்தானாக அருளி செய்யப்பட்ட நூல்கள் இந்த சைவ சித்தாந்தம். இறைவனை அடைவதே இலக்காக கொண்டு பயணிக்கும் ஆன்மா கற்க வேண்டிய நூல். இதற்கு பிரமாணம் இந்த நூலிலேயே சொல்லியிருக்கிறார்கள். இந்த 14 சாத்திரங்களில் ஒரு நூலாக விளங்கக்கூடியது உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கம் என்ற நூலை அருளி செய்தவர் மணவாசகம் கடந்தார். இவர் தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். சுத்தவனா நீதான் கேட்டு அருள் செய் என்று குறிப்பிடுகிறார் மெய்கண்ட தேவரிடத்திலே. அதற்கு மெய்கண்ட தேவராகிய அந்த ஞானி தன்னுடைய சீடனாகிய மணவாசகம் கடந்தாரை பார்த்து சொல்லுகிறார். அந்த சீடனுக்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் என்றால் யோகம் நிகழ் புதல்வா என்று பெயர் சூட்டுகிறார். யோகத்திலே இருக்கக்கூடிய புதல்வனே நன்றாக உற்று கேள் என்று மெய்கண்டார் சீடனை பார்த்து சொல்லுகிறார். தெளிவாக குறிப்பிடுகிறார். யோகம் நிகழ் புதல்வா என்று குறிப்பிடுகிறார். ஆகவே சரியை கிரியை முடித்து யோகம் ஞானத்திற்கு பயணிக்கக்கூடிய ஆன்மா கற்க வேண்டிய நூல் சைவ சித்தாந்தம். அதனால் இந்த இடத்திலே பேதமே இருக்கக்கூடாது. உருவ வழிபாட்டை எல்லாம் தாண்டிய இது இந்த சைவ சித்தாந்தம் சாத்திரங்கள். அதனால் இது 4வது வேறுபாடு. அதுக்கு அடுத்தபடியாக 5வது வேறுபாடு, இறைவனை 12 திருமுறைகளும் புகழ்ந்து பாடும். ஆனால் எப்படி புகழ்வது என்பது இங்கு சொல்ல இருக்க மாட்டார்கள். ஆனால் சாத்திர நூல்களிலே இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் எப்படி புகழ்ந்து பாட வேண்டும் என்பதையும் சொல்லுவார்கள். இறைவனை மனம், வாக்கு, காயம் என்று சொல்லப்படக்கூடிய முக்கரணங்களால் இறைவனை துதி செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் போன்றவைகள் சொல்லியிருப்பார்கள். இங்கு அதை சொல்ல மாட்டார்கள். எப்படி புகழ்ந்து பாடணும் என்பதை சொல்ல மாட்டார்கள். புகழ்ச்சி உண்டு, ஆனால் எப்படி புகழ்ந்து பாடணும் என்பதையெல்லாம் இங்கே வரையறுத்து சொல்ல மாட்டார்கள், இங்கே சொல்லி இருப்பார்கள். இது ஒரு 5வது வித்தியாசம். அதுக்கு அடுத்தபடியாக 12 திருமுறைகளிலே கற்பனைகள் வரும், வர்ணனைகள் வரும், நகைச்சுவைகள் வரும். இந்த இடத்திலே கற்பனைகளோ வர்ணனையோ நகைச்சுவையோ சைவ சித்தாந்தத்திலே வரவே வராது. அதாவது 12 திருமுறைகளிலே ஒரு ஊர், அந்த ஊருடைய அழகு, அந்த கோயிலுடைய அமைப்பு முறை, இதையெல்லாம் வர்ணித்தும் சொல்லியிருப்பார்கள், கற்பனையாகவும் சொல்லியிருப்பார்கள். அந்த ஊருடைய அழகை பற்றி இதையெல்லாம். அதுக்கு அடுத்தபடியாக சில இடங்களிலே நகைச்சுவையும் சொல்லியிருப்பார்கள். மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே திருச்சதகம் என்ற பகுதியிலே குறிப்பிடுகிறார். இருக்கை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன் என்று குறிப்பிடுகிறார். இருக்கை யானை என்று குறிப்பிடுகிறார். யானை என்றால் ஒரு கையோடு தான் இருக்கும், தும்பிக்கை ஒரு கையோடு தான் இருக்கும். ஆனால் இவர் தன்னை குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி குறிப்பிடுகிறார்? இருக்கை யானை ஒத்திருந்து அப்படின்னு என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு கற்பனை தான், இது ஒரு
கற்பனை, இது ஒரு வர்ணனை, இதில் ஒரு நகைச்சுவையும் இருக்கு. ஆகவே இப்படி கற்பனை, வர்ணனை, நகைச்சுவை இவற்றையெல்லாம் கலந்து பாடுவது இந்த பன்னிரு திருமுறை. இங்கே கற்பனைக்கோ வர்ணனைக்கோ நகைச்சுவைக்கோ இடமே கிடையாது சாத்திரத்தில். இது 6வது வித்தியாசம். 7வது வித்தியாசம், இந்த சைவ சித்தாந்தத்திலே கலைச்சொற்கள் பயன்படுத்துவார்கள். கலைச்சொற்கள் என்றால் உபனிஷத்துக்கள் ஆகமங்களில் பயன்படுத்திய அந்த சொற்களை அப்படியே கையாளுவார்கள். உதாரணத்திற்கு பிரம்மம், அத்வைதம், சத்து, சித்து, அதன் பிறகு இந்த ஆன்மாவிற்குரிய சட்டைகள், அதாவது கோஷங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கவசங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற பஞ்ச கோஷங்களை இந்த ஆன்மா தன்னகத்தை கொண்டது. இவற்றையெல்லாம் தெளிவாக அந்த சொற்களை பயன்படுத்தியே விளக்கம் சொல்லியிருப்பார்கள். இங்கே அந்த மாதிரி கலைச்சொற்களை பயன்படுத்த மாட்டார்கள். உபனிஷத்துக்களுடைய சொற்களையோ ஆகமத்துடைய சொற்களையோ இங்கே பயன்படுத்த மாட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 8வது வித்தியாசம், சைவ சித்தாந்தம் என்பது படிமுறையிலே சொல்லுவார்கள். ஒரு ஆன்மா படிமுறையிலே தான் பயணித்து வர வேண்டும் இறைவனை அடைவதற்கு. சரியை முடித்து கிரியை முடித்து யோகம், யோகம் முடித்து ஞானம் என்ற படிநிலையிலே அந்த ஆன்மாவை கைதூக்கி விடுவது இந்த சைவ சித்தாந்தம். இந்த பன்னிரு திருமுறை அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். ஒரு இடத்திலே சரியை வலியுறுத்துவார்கள், ஒரு இடத்திலே கிரியையை வலியுறுத்துவார்கள், ஒரு இடத்திலே ஞானத்தை வலியுறுத்துவார்கள், ஒரு இடத்திலே யோக மார்க்கத்தை வலியுறுத்துவார்கள். இப்படி இடத்திற்கு தகுந்தாற்போல் சரியை, யோகம், ஞானம், கிரியை இப்படி மாறி மாறி சொல்லியிருப்பார்கள். படிமுறையிலே சொல்லியிருக்க மாட்டார்கள். இங்கே படிமுறையிலே சொல்லியிருப்பார்கள். அது ஒரு முக்கிய வித்தியாசம், வேறுபாடு, 8வது வேறுபாடு. அதுக்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தம் என்பது முழுக்க முழுக்க தர்க்க சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கருத்துக்களை நிறுவியிருப்பார்கள். இந்த பன்னிரு திருமுறைகளிலே தர்க்க சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கருத்துக்களை நிறுவ மாட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 10வது வித்தியாசம், சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையும் ஒன்றை மறுப்பதற்கு காரணம் சொல்லி மறுப்பார்கள். உதாரணத்திற்கு புத்த மதத்தையும் சமண மதத்தையும் சைவ சித்தாந்தத்திலே மறுக்கிறார்கள் என்றால், புத்த மதத்தை நான் மறுப்பதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லி மறுப்பார்கள். சமண மதத்தை மறுப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி மறுப்பார்கள். ஆனால் பன்னிரு திருமுறையிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய இருவருமே சமண புத்த கருத்துக்களை மறுத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் மறுத்து சொல்வதற்கான காரணத்தை சொல்ல மாட்டார்கள் பன்னிரு திருமுறையிலே. ஆகவே இந்த 10 வேறுபாடுகள் மிக முக்கியமானது. இதற்கு அடுத்தபடியாக அடுத்த சில முக்கிய வேறுபாடுகள் இருக்கிறது. அதை அடுத்த காணொளியிலே சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.